இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? 5000 மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, ப்ரீச் பண்றாரு, நடக்கிறாரு, போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஆனாலும் ஜெபிக்கிறார். அது இந்த மெடிடேஷன் அப்ப இயேசுவை விடவும் நமக்கு அதிகமான வேலை இந்த உலகத்துல. அப்படியே வேலை பார்க்கிறோம். அல்லேலூயா. இல்லையே, அவர் இங்க பார்த்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்தோமா அப்படின்னா இல்லை. மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லைன்ற அளவுக்கு அவர் வேலை பார்த்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலையை யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம வேலை பார்த்தாலும் வேலை மத்தியிலே ஜெபிக்கலாம். வேலை மத்தியிலே நீங்க ஜெபிக்கலாம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம், வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டு ரொம்ப நல்ல ஆண்டவர். குளிக்கிற பாத்திரம்ல கூப்பிட்டாலும் வர ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆமாங்க, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தெய்வம்? யோசிச்சு பாருங்க. அவரை நினைச்சீங்கன்னா நீங்க தூக்கம் வராது உங்களுக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமா வச்சிருக்கோம். கர்த்தரை தெய்வமா கொண்டதுன்னா பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் இருதயத்தை பார்க்கணும். மற்ற கடவுள்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிற காரியங்களுக்கு போகணும்னா பல குளிச்சு பூசி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி போய் ஒரு இடத்துக்குள்ள போனாதான் கடவுள் வருதுன்னு இல்லை. இடத்துக்கு தேடி வர கடவுளுங்க நம்ம. அதனால அவரை நோக்கி நீங்க எல்லா வேலையும் கூப்பிடலாம். இருதயம் அவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் அவருக்கு கிடைச்சா போதும். அதுதான் அவர் விரும்புறாரு. எல்லாவற்றிலும் அவரை நோக்கி நீ கூப்பிடணும்னு, என்னை நோக்கி கூப்பிடுன்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஜபங்கள் எப்பொழுதும் அவர் ஜபதூபன் பாட்டு பாடினா பார்த்தீங்களா? அனலா